ஆமாம், அவருடைய அனுபவம் பயன்படணும் அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ஏற்ற பதவியை வந்து அவருக்கு வழங்கினா இன்னொரு பெனிஃபிட் அது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அட விஜய்கிட்ட போனால் விஜய் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்ஏசியில் வருஷக்கணக்காக வச்சிட்ருக்காருப்பா, அவர் சீக்கிரம் சேர்த்துக்க மாட்டார்ப்பான்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே போனால் நம்மளை வந்து 10ஓட 11 வச்சுருவாங்க, நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற அந்த இது கிடைக்காது, மரியாதை. மக்கள் எல்லாத்தையும் தான் இவர் வந்து இல்லை, ஏன்னா அவர் அடிப்படையில் அந்த ரசிகர் மன்றம், அந்த மக்கள் விஜய் மக்கள் நற்பணி இயக்கத்தை அதைத்தான் அவர் வந்து முழுசாக வச்சார். அப்போ அரசியலில் அது தேவைதான், லாயல்ட்டியும் தேவை தான், அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிட்டிக்ஸு ரொம்ப தேவை ஒரு அரசியல் கட்சிக்கு. அப்போ அதனால் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தங்கத்தில் பியூர் கோல்டில் ஜுவல் செய்ய முடியாது, நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். கொஞ்சம் சேர்க்கணும், செம்பு சேர்த்தா தான் நல்ல முறையில் நகை வரும். அந்த செம்புகளை சேர்க்கும் பொழுது சார், இப்போது சமீபத்தில் நம்ம கரூர் ஸ்டாம்பேடு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா, நீங்கள் வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போது கரூர் ஸ்டாம்பேடில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அந்த ஜிஹெச்சில் கூட சரியாக இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அனுபவங்கள் இல்லை, எக்ஸ்போசர் அனுபவங்கள் இல்லை. ஸோ இப்போ அந்த அனுபவங்கள் இல்லாததுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து அதில் வந்துட்டு அதை சரியாக கவனிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்போ தலைமறைவானது. பொதுவெளியில் வந்து எந்த விதமான பதிலையும் விளக்கத்தையும் சொல்லாமல் ஒரு 30-40 நாட்கள் ஒன் சைடு அட்டாக். திமுகவுடைய அந்த மீடியா ஊடக அந்த ஈகோ சிஸ்டம் ஒன் சைடு அட்டாக் பண்ணாங்க. அதனால் பிரயோஜனம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனாலும் ஒரு பர்செப்ஷனை தே குட் கிரியேட். விஜயுடைய கட்சி தடுமாறிடுச்சு, ஷாக் ஆகிட்டாங்க, அவங்க கிட்ட ஆளுங்க இல்லை, தலைவர்கள் இல்லை, தலைமறைவாயிட்டாங்க, ஓடிட்டாங்க அப்படின்னு